ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புரட்சி முழக்கம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் பி, சாலை இளந்திரையன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடுகை முத்து புலவரின் மாணவர்? ஆன்சர் டி, உமர் புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குருசு என்பதன் பொருள்? ஆன்சர் சி, சிலுவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் ஏ, ஜியு போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐங்குறுநூற்றை தொகுத்தவர்? ஆன்சர் பி, கூடலூர் கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போம் மண்புலவன் வள்ளுவன் வாயச்சொல் என்ற செய்யுள்தொடர் அமைந்துள்ள நூல்? ஆன்சர் பி, திருவள்ளுவ மாலை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, வள்ளுவன் மண்ணில் நிலை பெற்று வாழும் ஒரு புலவன், அவருடைய வாய்ச்சொல் கற்பக மலர் போன்றது என்று இப்பாடல் வரிகள் திருக்குறளின் பெருமையை பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஏ, தைத்த சட்டை. பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறனா, ஒரு முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லோடு கொண்டு முடியுமானால் அது பெயரச்சமாகும். தைத்த என்பது முற்று பெறாத வினைச்சொல், சட்டை என்பது பெயர்ச்சொல், எனவே இது பெயரச்ச தொடராகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல்? ஆன்சர் டி, திருக்குறள். ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காமல் அச்சொல்லோடு தொடர்புடைய வேறு பொருட்களையும் குறிப்பதுதான் அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறுவடை திருநாள் உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏ, ராஜஸ்தான். ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தில் அறுவடை திருநாள் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சி, பெருவாயின் முள்ளியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.